இந்த குழந்தைக்கு வந்து ஆட்டிஸ்டிக் இருக்குது. ஆனா இந்த குழந்தை பேசுவாங்கங்க. 2020 என்னால நல்லா ஞாபகம் இருக்கு. 2026 டிசம்பர்லாம் அந்த பொண்ணு பேசுவாங்கங்கன்னு. 3 நாள் முன்னுக்கு வீடியோ அனுப்பியிருக்கிறாங்க. பாரு பொண்ணு பேசுறா அப்படின்ட்டு. 2ஆம் பாவகம், லக்னத்துக்கு 2ஆம் பாவகம் ஒரு மனிதனுடைய பேச்சை குறிக்கக்கூடிய அமைப்பு. வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு ஜோதிட ஞானத்தை வழங்கிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகள். ஒரு அழகான ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க. Some problem when I born on okay some problem when I born on when I born I can't speak after okay 5ல இருந்து 6 வயசுக்கு பிறகு தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த முந்தி காலத்துலலாம் இதெல்லாம் ஒரு காமனான ஒரு விஷயமா இருந்ததுங்க. அதாவது என்னன்னா தாமதமாக பேச ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயம். இயல்பாகவே மோஸ்ட்லி ஒரு குழந்தை பேசலன்னா முதல்ல நான் கேட்கறது பேரண்ட்ஸ்ல யாருக்காவது ஜென்ம சனி அஷ்டம சனி நடக்குதா? பிள்ளை பேசலன்னா யாருக்குங்க பிரச்சனை? அப்பா அம்மாவுக்கு தானே பிரச்சனை. அப்பா அம்மா தானே தூங்க மாட்டீங்க, பயம், ஐயோ ஐயோ ஐயோன்னு அந்த 2-3 வயசு தாண்டும் போது இயல்பாக அஷ்டம சனி ஜென்ம சனி பேரண்ட்ஸுக்கு நடந்தா தயவு செஞ்சு பதறாதீங்க. ஏன்னா உங்களுடைய காரணம்னால ஸ்பீச் பேசுற விஷயங்கள் தாமதப்படுத்தப்படும். இந்த தாமதம் உடனே வந்து குழந்தைக்கு அந்த பிரச்சனை இருக்கு, ஆட்டிசம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு போகாம சில நேரத்துல குழந்தையோட பிறந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்களாங்க, 2022ல நினைக்கிறேன். ஒரு ஒரு ரொம்ப இப்போ உங்களுக்குலாம் தெரியும் அவங்கள. அந்த நேரத்துல வந்து அவங்க ஒரு பிகினர். அவங்ககிட்ட அவங்க வந்து ஒரு குழந்தைக்காக கமெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஆட்டிஸ்டிக்லாம் ஜாதகத்துல பார்க்க முடியுமான்னு. ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த குழந்தைக்கு வந்து ஆட்டிஸ்டிக் இருக்குது. ஆனா இந்த குழந்தை பேசுவாங்கங்க. 2020 என்னால நல்லா ஞாபகம் இருக்கு. 2026 டிசம்பர்லாம் அந்த பொண்ணு பேசுவாங்கங்கன்னு. 3 நாள் முன்னுக்கு வீடியோ அனுப்பியிருக்கிறாங்க. பாரு பொண்ணு பேசுறா அப்படின்ட்டு. 2ஆம் பாவகம், லக்னத்துக்கு 2ஆம் பாவகம் ஒரு மனிதனுடைய பேச்சை குறிக்கக்கூடிய அமைப்பு. அந்த பாவகத்துல ராகுவோ சனியோ இருந்து தசையோ புக்தியோ பிறந்த நேரத்துல நடத்தினாங்கன்னா உண்மையிலேயே ஸ்பீச்சை வந்து அந்த பேச்சை பிரச்சனை பண்ணக்கூடிய அமைப்பு, திக்கி பேசக்கூடிய தன்மைகள், பேச்சுல சில பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்றாங்க தான். ஆனா இது எல்லாருக்கும் இருந்துருதா? சில நேரத்துல வாழ்வியல் முறை அடிப்படையில கூட இது சில வேற மாதிரி இருக்கு. குழந்தை எப்போதுமே லேட்டுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய குழந்தை நிறைய பேசுறதுனால நிறைய பேர் பேசுறத பாக்குறதால சீக்கிரம் பேசுறாங்கன்ற மாதிரி. ஆனா எல்லாருமே பேச டிலே பண்ண இடத்துல 100 குழந்தைங்களை எடுத்து வந்தீங்கன்னா அந்த 100 குழந்தைகள்ல இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு 85-90 விழுக்காடு பெற்றோர்களுக்கு ஜென்ம அஷ்டம சனி கோச்சாரத்துல மன அழுத்தம் தரக்கூடிய தன்மைகள் இருக்கும். இதனாலவே குழந்தைகளுடைய பேச்சு தாமதமாகும். அவங்களுடைய கோச்சார நிலைப்பாடுகள் மாற ஆரம்பிக்கும் பொழுது அவங்களுடைய குழந்தைகளுடைய பேச்சு இயல்புக்கு வந்துடும். மிச்சம் ஒரு 15% இருக்கிறாங்கல்ல, 15 பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கான விஷயங்கள் தான் உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட நிலையில இருக்கும். ஜோசியத்துல ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு, ஒரு குழந்தைக்கு ஆட்டிஸ்டிக் அமைப்புகள் இருக்குன்னு பார்க்க முடியுமா? கண்டிப்பாக பார்க்க முடியும். லக்னமும் லக்னாதிபதியும் சமீபத்தில் ஒருத்தர் அனுப்புனாங்க. புதனை வச்சுதான் ஆட்டிஸ்டிக்லாம் கண்டுபிடிக்கிறாங்களா? இல்ல, லக்னத்தை வச்சுனோடனே ஆமா பொண்ணுக்கு லக்னத்துல எப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்தது. லக்னமே பிரதானம். லக்னத்தை வச்சுதான் எல்லாத்தையும் சொல்ல முடியும். ஒரு மூக்கையோ ஒரு நாக்கையோ வச்சுட்டு இவர் விக்னேஸ்வரன் சொல்ல முடியாது. இன்னும் முழுசா பார்த்த பிறகு சொல்ல முடியல. அந்த மாதிரி முழுமை அடைவது லக்னம் இருக்கும்போதுதான். இதனாலதான் லக்னத்தை சரி செய்யறதுன்றத ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா வச்சிருக்கேன். ஏன்னா லக்னம் சரியா இருக்கும்போது தான் பலனும் சரியா இருக்கும். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.